1,00,000 கூட உன் பொண்டாட்டியை திருப்பி தரேன்னு பதிலுக்கு அவன் சொல்லுவான் 2,00,000 தரேன் உன் பொண்டாட்டி அங்கேயே சாக வச்சிரு. ஏன்னா இப்ப இருக்கிற காலத்துல பொண்டாட்டிக்கு நம்ம உயிரை அப்படி எடுக்கிறாங்க. ஏன்னா தக்காளி வேணும், வெங்காயம் வேணும், காய்கறி வேணும், நம்ம உயிர் எடுக்கிறாங்க. விளையாட போக விட மாட்டாங்க. அதனால அந்த ஒரு சீன் தான் எனக்கு ரொம்ப இந்த படத்துல பிடிச்ச ஒரு சீன். கெட்டவனா கூட இருந்துடலாம், மணி இல்லாம முடியாது. அதுவும் பிளாக் மணினா சும்மாவா அரசாங்கத்துக்கு தெரிய போறது இல்ல, புரியுதா? கூட இருக்கவங்களும் தெரிய போறது. அதை கொள்ளடித்து ஒரு கேங்ஸா பண்ணி ஒரு திறமையான காமெடி படத்தை சிந்திக்க வைக்கிற படத்தை சுந்தர் சி இதுதான் அந்த பாட்டுங்க. நான் ஒரு விளையாட்டு வீரன், என்ன விளையாட போக விட மாட்டான். சும்மா எப்போ பார்த்தாலும் போய் ஞாயிற்றுக்கிழமைனா கறி வாங்கிடுவா, பொரியல் வைக்கணும் அப்படின்னு என்ன உயிரை வாங்குறான். அவன் கேப்டன் மேட்சுக்கு வாங்க சீக்கிரம் வாங்குறான். இவன் என்ன காய்கறி வாங்கினுவா, தக்காளி வாங்கினுவாங்கிறான். நான் என்ன பண்றது சொல்லுங்க? அதனால அவன் சொன்னது உண்மை. என் மனசுல வார்த்தை இறங்கி வச்சான். கதையும் ஒன்றும் இல்லை. ஒரு பார்க்கும் போல சுந்தர் சார்னாவே அப்படி கலர்ஃபுல்லா ஒரு கிளாமரா அப்பெல்லாம் இருக்கு. எல்லாமே மிஸ்ஸிங். எப்பவுமே 5 ஹீரோயின் 4 ஹீரோயின் 3 ஹீரோயின் போட்டு கலக்குவாரு. அதுவும் மிஸ்ஸிங். ஒரே ஒரு பொண்ணு கேத்தரின் தெரசா முடிஞ்ச அளவுக்கு அதை கேரி பண்ணி எடுத்து வருது. கலர்ஃபுல்லா இருக்காங்க, எல்லாமே இருந்துச்சு. இந்த காமெடிங்கிற ஒரு பேட்டர்ன் கூட வந்து உட்கார்ந்ததுனால ஒன்று காமெடி பண்ணுங்க, இல்லைன்னா ஆக்ஷன் பண்ணுங்க, இல்லைன்னா ஆக்ஷன் காமெடி பண்ணுங்க இருக்குங்க. அந்த பாட்டு ஏற்கனவே நம்ம ஒரு குச்சி ஒரு குல்பி அந்த படத்துல நம்ம பார்த்தாச்சு. அந்த சாங்க அப்படியே அந்த ரீமேக் எடுத்து போட்ட கொள்ளையதான் அந்த படத்துல இருக்கு. வேற கிளாமரே இல்லை. ஆனா மேடம் அழகா இருக்காங்க. ஹீரோனி மேடம் அவங்க அழகு, அவங்க அழகுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனா அவங்க இந்த நடிப்பு தான் இல்லை. தமன்னா வந்து சந்தோஷப்பட்டிருப்பீங்களா? இல்லைங்க, யாரும் வரட்டுங்க, நம்ம படத்துக்கு காசு கொடுக்குறோங்க. அந்த கிளாமர்லாம் இப்பெல்லாம் செல்லிலே வந்துச்சுங்க. செல்லிலே பார்த்துலாங்க கிளாமரை. நம்ம ஏசியில வந்து உட்காந்து இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. பார்க்கும்போது கிளாமரை பார்க்கக்கூடாது, படத்தோட கதையை பார்க்கணும். ஆனா இங்க கதையே இல்லையே. அப்படி இருக்குது. எஃபெக்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குது. எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. சுந்தர் சி சார் பண்ணணும்னா அவர் எக்ஸ்ட்ரா கேரக்டர் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி படம் பயங்கர எடுத்து கொடுத்துரும். இது அதை விட தூக்கி விஜயனியோட தூக்கி சாப்பிடணும் ட்ரை பண்ணிருப்பாங்க. அதனால என்ன மட்டும் மியூசிக் நல்லாவே வந்துருக்குது. அதுதான் யோசிக்கிறதா இருக்குது இப்போ. ஏன்னா அரண்மனை 2 கேங்ஸ் 2 கொண்டு வந்துருவாருன்னு பயமா இருக்குது. நிச்சயமா கேங்ஸ் 2க்கு வேற மாதிரி இருக்கு. இது பிளாக் மணி பிடிச்சு தான் அந்த படம். இது எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் CMDA-வால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில்ஸ், மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. சொல்றதுக்கு கொடைகளுமே நல்லா இருக்கு. ஏன்னா நாங்க 180 ரூபா கொடுத்து வரோம். அந்த 180 ரூபாய் இல்லாம 30 ரூபா பார்க்கிங் வாங்குறாங்க. மொத்தம் 210 ரூபா கொடுத்து ஒரு படத்தை பார்க்கலாம். உள்ள உட்காந்துன்னா சிரிக்கணும், சிந்திக்கணும், ரசிக்கணும். எங்க ஒரு நம்ம கையில ரிமோட் கொடுத்தா ஓட்டி பட்டி படத்தை பார்க்குற அளவுக்கு இருக்கு. என்ன ஒரு நம்ம சுந்தர் சி ஐயா படத்தை பார்த்தா அவர் ஒரு பேய் படம் லெஜண்ட், அவர்லாம் ஒரு டைரக்டர். அவர் படத்தை பார்த்தாலே சிந்திக்கிறபடி நம்மள சிந்திக்க வச்சா. நீங்க இந்த படத்துக்கு வந்து சிந்திக்க வச்சா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எங்கேயுமே சிரிக்க முடியல. நம்ம வைகை வடிவேல் என்ன பல கெட்டப்ப போட்ட பொம்பளை கெட்டப்பெல்லாம் போட்டு சிரிக்க வைக்கிறாரு. பார்த்தா எங்க அழுவ வைக்கிறாரு. ஏன்னா தலைவன் ஃபீல்ட் அவுட்டா சோல்ட் அவுட்டானே தெரியல. தலைவன் கிட்ட இருந்து நகைச்சுவை நான் வரும்னு பாக்குறேன். ஆனா திரும்பி போயினா இது தலைவா மறுபடியும் நகைச்சுவை வரணும் தலைவா. ஆனா இந்த படத்துல ஒரு சீன் பொண்டாட்டிய தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு 1,00,000 கூட உன் பொண்டாட்டியை திருப்பி தரேன்னு பதிலுக்கு அவன் சொல்லுவான் 2,00,000 தரேன் உன் பொண்டாட்டி அங்கேயே சாக வச்சிரு. ஏன்னா இப்ப இருக்கிற காலத்துல பொண்டாட்டிக்கு நம்ம உயிரை அப்படி எடுக்கிறாங்க. ஏன்னா தக்காளி வேணும், வெங்காயம் வேணும், காய்கறி வேணும், நம்ம உயிர் எடுக்கிறாங்க. விளையாட போக விட மாட்டாங்க. அதனால அந்த ஒரு சீன் தான் எனக்கு ரொம்ப இந்த படத்துல பிடிச்ச ஒரு சீன். அதுக்கப்புறம் எங்கேயுமே என்னால பிடிக்கவே முடியல, தேடவே முடியல. படத்துல எங்கேயாவது நகைச்சுவை ஏதாவது இருக்குன்னு பார்த்தா இல்ல. படம் தான் இஷ்டம். சுந்தர் சி படம் உட்காந்தமா ஏசில குழுக்குள்ள படுத்து தூங்கலாமா, ஏஞ்சி வந்தோமா இருக்கிற போலதான் இருக்குது. ஏன்னா அப்படிதான் இருக்கு. அதை நம்பி தான் வந்தேன். பார்த்தா ஏமாற்றம். அந்த சுந்தர் சி அண்ணா, வடிவேல் அண்ணா அவங்கள நம்பி தான் வந்தேன். எனக்கு ஒரே ஏமாற்றம். ரெண்டாவது வாட்டி ஏதாவது நம்ம குட்பாரேக்லி பார்த்துனாலும் ஏதோ என்டர்டைன்மெண்டா பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருக்கோம். இப்ப எனக்கு மனசு கஷ்டத்துல தான் நான் வீட்டுக்கு போறேன். கண்டிப்பா. ஆனா என்ன பணம் இல்ல, கொடுக்க அளவுக்கு பணம் இல்ல. கண்டிப்பா அது என் மனசுல ஆதங்கத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த ஆதங்கத்தை நான் ஒரு விளையாட்டு வீரன்.
என்ன விளையாட போட மாட்டான். சும்மா எப்போ பார்த்தாலும் போய் ஞாயிற்றுக்கிழமைனா கறி வாங்கிடுவா, பொரியல் வைக்கணும் அப்படின்னு என்ன உயிரை வாங்குறான். அவன் கேப்டனே மேட்சுக்கு வாங்க சீக்கிரம் வாங்குறான். இவன் என்ன காய்கறி வாங்கினுவா, தக்காளி வாங்கினுவாங்கிறான். நான் என்ன பண்றது சொல்லுங்க? அதனால அவன் சொன்னது உண்மை. என் மனசுல மரத்தை இறங்கி வச்சான். அதுதான் உண்மையே இருக்குங்க. அந்த பாட்டு ஏற்கனவே நம்ம ஒரு குச்சி அந்த படத்துல நம்ம பார்த்தாச்சு. அந்த சாங்க அப்படியே அந்த ரீமேக் எடுத்து போட்ட கொள்ளையதான் அந்த படத்துல இருக்கு. வேற கிளாமரே இல்ல. ஆனா மேடம் அழகா இருக்காங்க. ஹீரோனி மேடம் அவங்க அழகுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனா அவங்க இந்த நடிப்பு தான் இல்லை. நானும் அவங்க எல்லா படத்திலையும் பாக்குறேன். எந்த படத்திலயும் நடிப்பு அவங்க கிளாமர் வச்சு ஓட்டிலாம் பாக்குறேன். கொஞ்சம் நடிங்க, நாங்க உங்க கோசம் காசு கொடுத்து வந்து படத்தை பாக்குறோம்னா உங்களோட நடிப்பு இருக்கணும். நீங்க கேட்கலாம் உங்களுக்கு நடிக்க தெரியுமான்னு. எங்களுக்கு நடிக்க தெரியல. உங்களுக்கு நடிக்க தெரியல, நீங்க அப்படிலாம் நடிக்கணும். தமன்னா வந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பீங்களா? இல்லங்க, யாரும் வரட்டுங்க. நம்ம படத்துக்கு காசு கொடுக்குறோங்க. அந்த கிளாமர்லாம் இப்பெல்லாம் செல்லிலே வந்துச்சுங்க. செல்லிலே பார்த்துலாங்க கிளாமரை. நம்ம ஏசியில வந்து உட்காந்து இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல ஆயிரக்கணக்கான பேர் பாக்குறாங்க. பார்க்கும்போது கிளாமரை பார்க்கணும், அது படத்தோட கதையை பார்க்கணும். ஆனா இங்க கதையே இல்லையே. அதுதான் என்னோட மனசு ஆதங்கம். இந்த படம் பார்க்கறதுக்கு மதராஜா வந்து 5 தடவை பார்த்தோம். 2013 எடுத்த படம் 2025 ஒர்க் அவுட் ஆகி 2025 தமிழ் சினிமா வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா கொடுத்த அதே சுந்தர் சி சார் என்ன பண்ணியிருக்காரு பார்ப்போம். வடிவேல் காம்போ எப்படி ஒர்க் அவுட் பண்ணா, சத்தியமாக காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. வடிவேல் சார் டைமிங் ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு. இனிமேல் காமெடிக்கே லாய்க்கில் அளவுக்கு பண்ணியிருக்காங்க. என்னென்னவோ போது உருட்டுறாங்க, எந்த உருட்டுமே அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அது வந்து பெரிய டிசப்பாயிண்ட். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணுறாரு, மேனரிசம் பண்ணுறாரு, என்ன பண்ணாலும் அவர் டைமிங் மிஸ் ஆகுறாங்க. காமெடி எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்ல முடியும். கதையும் ஒன்றும் இல்லை. ஒரு பழக்கம் போல சுந்தர் சார்னாவே அப்படி கலர்ஃபுல்லாக ஒரு கிளாமராக அப்பெல்லாம் இருக்குது. எல்லாமே மிஸ்ஸிங். எப்பவுமே 5 ஹீரோயின் 4 ஹீரோயின் 3 ஹீரோயின் போட்டு கலக்குவார். அதுவும் மிஸ்ஸிங். ஒரே ஒரு பொண்ணு கேத்தரின் பெருசா முடிஞ்ச அளவுக்கு அதை கேரி பண்ணி எடுத்து வருது. கலர்ஃபுல்லாக இருக்காங்க, எல்லாமே இருந்துச்சு. இந்த காமெடிங்கிற ஒரு பேட்டர்ன் நம்ம வந்து உட்கார்ந்ததுனால ஒன்று காமெடி பண்ணுங்க, இல்லைன்னா ஆக்ஷன் பண்ணுங்க, இல்லைன்னா ஆக்ஷன் காமெடி பண்ணுங்க. எதுவுமே இல்லாமல் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அதில் பெரிய தலைவலி என்னன்னா செகண்ட் பார்ட்டுக்கார லீடு கொடுத்து நம்மளை போங்கடா வாங்கடான்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இனிமேல் வடிவேல் சாரை வச்சு காமெடி பண்ணுறது வேஸ்ட் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மீம்ஸ் டெம்ப்ளேட்டு நிறைய அந்த இதெல்லாம் பார்த்து நம்ம பழகிச்சோம். என்ன பண்ணுறது இவர் அதே இது பண்ணுறாரா, என்னடா இது நான் தலைநகரத்தில் பண்ண மாதிரி இருக்கு, இதுன்னு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியே நம்மளுக்கு ஃபுல்லாக தோன்றதுனால இந்த காமெடிக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பர்சனலி வெரி டிசப்பாயிண்டட். 4-5 ஹீரோயின் வச்சு பண்ணுவார் சொன்னீங்கல்ல, அந்த அப்படி இருந்தாதான் ஒரு படம் நல்லா இருக்கும். 4-5 ஹீரோயின் நடிச்சாதான் படம் நல்லா இருக்கும். அதுதான் அவருடைய பேட்டர்ன். நான் சொல்லுவேன், நீங்க ஒரு 10 படம் எடுத்தீங்களே அவருடைய இது, அதெல்லாம் அவருடைய பேட்டர்ன். அப்படி பண்ணாலும் தமிழ் சினிமா ஓடுன்னு சொல்லலை. அவருடைய பேட்டர்ன் வந்து இதுல அதை கூட செய்யலை. அதை செஞ்சிருந்தா கூட ஓரளவு தேடி இருக்குமோ அப்படின்றது. எப்படியும் ப்ரிவியூ போட்டு பார்த்துருப்பாங்க, ஒரு 5 தடவை 10 தடவை பார்த்துருப்பாங்க. அப்போ கூட அவர் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கும் இங்கே நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில் பண்ணிட்டாங்க. பெரிய பேனர் ஏசிஎஸ் வந்து சின்ன கம்பெனிலாம் கிடையாது, பெரிய பேனரு. ஸோ அவங்களே நல்லா பண்ணிட்டுருக்கலாம், எதுவுமே பண்ண மாட்டாங்க. மெயினாக வந்து 3 நிமிஷம் ஸ்டோரிக்குள்ள வந்துருக்காங்க. சரி ஸ்டோரி பயங்கரமாக போகும் பார்த்தா அதுவும் பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்டோரி போயிடுச்சு. அதனால எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லுவாங்க. சாங்ல எப்படி இருக்கு, மியூசிக் எப்படி? சத்யா வந்து செம்மையா பண்ணிருக்காங்க. எங்கேயுமே போதில் பார்த்த சத்யா வந்து நம்ம மறுபடியும் பார்க்கலாம். அப்படி இருக்குது. எஃபெக்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குது. எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. சுந்தர் சி சார் பண்ணணும்னா அவர் எக்ஸ்ட்ரா கேரக்டர் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி படம் பயங்கரம் எடுத்து கொடுத்துரும். இது அதை விட தூக்கி விஜயனியோட தூக்கி சாப்பிடணும் ட்ரை பண்ணிருப்பாங்க. அதனால நம்ம தெரியல மியூசிக் நல்லாவே வந்துருக்குது. பட் ஆனால் வந்து கதையும் அந்த காமெடி இல்லாதனால ஒர்க் அவுட் ஆகுது. படம் நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு. ஃபேமிலியோட வரலாம், ஃப்ரெண்ட்ஸோட வரலாம், எல்லாருக்கும் ஜாலியாக வரலாம். மியூசிக் கொஞ்சம் எதுனாலும் படம் நல்லா இருக்கு. இந்த படத்தை தேட்டரில் பார்க்கும்போது ஜாலியாக இருக்கு. நம்ம ஃபோனில் வந்து கேட்க மாட்டோம் படத்தை, ஆனால் தேட்டரில் ஜாலியாக இருக்கு படம். வடிவேல் சார் சுந்தர் சி செம்ம ஜாலியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஓரளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு லாஜிக்கை விட்டுலாம் வந்து ஜாலியாக உட்காந்து கதை ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக பார்த்துட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் இருக்கு, ஆனால் செகண்ட் ஹாஃப் அது ஃபுல்ஃபில் பண்ணுறது. இந்த வடிவேல் சார் தேட்டரில் புடவை கட்டிட்டு வருவார். அந்த சீசன் செம்ம ஜாலியாக இருக்குது. அது வந்து படம் நல்லா போயிடுச்சு, ஜாலியாக இருக்குது. அந்த அளவுக்கு வராது, ஆனால் இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்காங்க. அது ஓரளவுக்கு ஷார்ட்டில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. படம் நல்லா தான் இருக்கும், எல்லாரும் ஜாலியாக பார்க்கலாம். சுந்தர்சி வடிவேலோட காம்பினேஷன் எப்படி இருக்கு? சுந்தர்சி வடிவேலுடைய காம்பினேஷன் அதான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம போர் அடிக்காமல் ஒரு நல்ல காம்போ கொடுத்துருக்காங்க. ஜாலியாக ஒரு ஏதோ ஒரு பொழுதுபோக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக படம் பார்க்கணும்னு படம் பார்க்கணும்.
காமெடி சீன்ல எப்படி இருந்துச்சு? இப்போ வந்து கவுண்டமணி சார் அப்புறம் செந்தில் சாருக்கு ஒரு காம்போ இருக்கும். சுந்தர்சி சார் எடுக்கிற படத்துல நிறைய இருக்கு. சுந்தர்சிக்கும் அவங்க காமெடிக்குலாம் நிறைய இருக்கு. இப்போ எப்படி வச்சிருக்காரு? நீங்க படம் பாத்தீங்கன்னா அதோட கம்பேர் பண்ண முடியாது. அது வேற மாதிரி பாடி லாங்குவேஜ் ஃபிலிமா இருக்கும், காமெடியா இருக்கும். இதுவும் பண்ணிருக்காங்க, நிறைய பண்ணி காமெடி சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் போர்ஷன்ல வருவாங்க வாணி போச்சு அவங்களோட செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் வந்து அவங்களோட அவங்க சென்டிமெண்ட் அந்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் அது ட்விஸ்ட் மாதிரி இருக்கு, ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வடிவேல் சாரோட காமெடி வந்து 10 வருஷமா இல்லதான் சொல்லுவாங்க. இந்த படத்துல எப்படி இந்த படத்தை செமையா இருக்கு, 200% செமையா இருக்கு. நல்லா இருக்கு, சிரிக்கலாம், நல்லா சிரிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட கெட்டப் லேடி கெட்டப் அதான் செமையா இருக்கு. 15 மினிட்ஸ் இருக்கும் அந்த சீக்வென்ஸ், தரமா இருக்கு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஒரு 15 நிமிஷம் காமெடி எப்படி ஆமா, 20 மினிட்ஸ் காமெடி பண்ணாரா. மிஷன் 1ல இருந்து மிஷன் 4 வரைக்குமே பக்காவா இருக்கு. 30 மினிட்ஸ் அப்படி நல்லா எங்க போர் அடிக்கிற மாதிரி அந்த போர் அடிக்கிற மாதிரி தோணல. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிராக் ஆன மாதிரி இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் அப்படியே பிடிச்சு உட்கார பேக்ல மியூசிக் எப்படி இருக்கு பாட்டு நல்லா இருக்கு. சிந்திக்க வைக்கிற காமெடி தான் பண்ணிட்டாரு. மெசேஜ் மெசேஜ் எதுவுமே கிடையாது. சந்தோஷி படத்துல மெசேஜ் இருக்கும், சந்தோஷமா போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் திருப்பி சொல்றேன், நான் கெட்டவனா கூட இருந்திருந்தான். மணி இல்லாம முடியாது. அதுவும் பிளாக் மணினா சும்மாவா? அரசாங்கத்துக்கு தெரிய போறது இல்ல, புரியுதா? கூட இருக்கவங்களும் தெரிய போகுது. அதை கொள்ளடித்து ஒரு கேங்ஸா பண்ணி ஒரு திறமையான காமெடி படத்தை சிந்திக்க வைக்கிற படத்தை சுந்தர்சி இதுதான் அந்த பாட்டு. நான் அரண்மனை 2, 1 எல்லாம் பார்த்தேன், பேய் படம், பிசாசி படம் எல்லாம் பார்த்தேன். ஆனா ஒரு வித்தியாசமா ஒரு ஃபைட், ஒரு 3 ஃபைட், ஒரு முகமூடி போட்டு ஃபைட் பண்றாங்கன்னா அது சூப்பரான சிந்திக்க வைக்கிற ஃபைட். அது அந்த ஃபைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. இது பாட்டு தேவையில்லை, அது கொள்ளடிச்சு எல்லாரும் பாட்டு அவரு அததான் யோசிக்கிறதா இருக்குது இப்போ. ஏன்னா அரண்மனை 2 கேங்ஸ் 2 கொண்டு வந்துருவாருன்னு பயமா இருக்குது. நிச்சயமா கேங்ஸ் 2க்கு வேற மாதிரி இருக்கு. இது பிளாக் மணி வச்சுதான் இந்த படம். இது ஒரு 5 பேர் எப்படி சம்பாதிக்கணும், அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்றாப்புல. இதுல கடைசியில ஒரு என்ன ஒரு குழப்பம்னா விமலா காட்டுறாங்க. எனக்கு அதுதான் ஒரு குழப்பம். அவருடைய ஸ்டோரியை வச்சு என் மனைவி ஒரு பிஏ கிட்ட வேலை செய்யறாங்க சொல்லி அவருடைய ஸ்டோரியை வச்சு இவங்களை நம்ப வச்சு 5 பேரை அதை அழகா கையாண்டுக்கிறாரு சுந்தர்சி. இவ்வளவுதான். கார்த்திக் கவுண்டமணி பிரசாந்த் வடிவேல் மாதிரி காம்பினேஷன் எப்படி இருக்கு? கார்த்திக் கவுண்டமணி பிரசாந்த் வடிவேல் அந்த மாதிரி உங்களுக்கு காம்பினேஷன் செட் ஆயிருக்கா? வடிவேல் வந்து கிங் காங், முத்துக்காலு, கிரேன் மனோகர், அல்வாவாசி இந்த கம்பேக் கூட்டணி பார்த்து காமெடி. ஆனா இதுல வந்து இவரு சிந்திக்க வச்சு தான் காமெடி பண்றாரு வடிவேல். நான் சொல்லுறேன், அப்போ வந்து அவங்க காமெடி கண்டென்ட் போடுவாங்க. யாரு? இந்த கிங் காங், முத்துக்காலாம் போட. இப்போ இவரு கண்டென்ட் போடுறாரு. யாரு? இந்த 4 பேருக்கு கேஸ் அந்த ஒரு 4 பேர் கூட இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இவரு கொடுக்குறாரு, என்ட்ரி கொடுக்குறாரு. நான் சொல்றது அதுதான் சிந்திக்க வைக்கிற காமெடி. இது வந்து என்எஸ்கே கிருஷ்ணா வந்து அந்த சிந்திக்க வைக்கிற காமெடி வந்து அது சொன்னா தெரியாது, சிந்திச்சா தான் தெரியும். உள்ளுக்குள்ள சிரிக்கிறது, பெரிய எல்லாம் கிடையாதுங்க. சிந்திக்க வைக்கிற காமெடி பெரிய விஷயம். அது சிந்திக்க வைக்க மூளை இருக்கு, தனி ஒரு பிரெயின் இருக்கு. அது காமெடி தான். வடிவேல் அதே ஃபார்ம்ல இருக்காரா? வடிவேல் வந்து பழைய ஃபார்ம்ல இருக்காரா? காமெடி பண்ணுவார்ல, அவனும் அது அப்படியா இல்லாம ஐயோ அதுவும் இல்லாம ஒரு சிந்திக்க வைக்கிற அந்த பேங்க்ல அந்த கொள்ள கிரிமினல் காமெடின்னு சொல்லுவாங்க. கிரிமினல் காமெடின்னு சொல்றது காமெடின்றது நிறைய இருக்குங்க, சிரிக்க வச்சு சிந்திக்க வைக்கிறது. ஆனா கிரிமினல் காமெடின்னு ஒண்ணு இருக்குது, அது சுந்தர்சி படம் தான். அதுதான் எடுத்துக்கணும். எதுவுமே இல்லைங்க. இல்லனால வந்து படம் வந்து பையன் அதாவது 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் பசங்க பார்க்கலாம். இந்த ஸ்கூல் சம்மர்ல பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஸ்கூல்ல இருந்து தான் கதை வருது, புரியுதுங்களா? ஸ்கூல்ல என்னென்ன நடக்கணும் தெரியும். ஆனா நான் அதுதான் கதை நடிச்சேன். ஆனா கட்சியில பார்த்தா அது ட்விஸ்ட் சார், இன்டர்வியூ மேலதான் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. நான் வெறும் இந்த காலேஜ் படம் சம்பந்தப்பட்டது, ஸ்கூல் சம்பந்தப்பட்டதுதான் நினைச்சேன். ஏதோ இப்ப சம்மர் சீசன் கரெக்டா தான் எடுத்துக்கிறாருன்னு நினைச்சேன். நான் கடைசியில பார்த்தா இன்டர்வியூ மேல பிளாக் மணி மாதிரி கதை வருது, புரியுதுங்களா சொல்றது? அதுதான் நான் பார்த்தேன். ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ முன்னாடியே நல்ல ஒர்க் அவுட், பின்னாடி நல்ல ஒர்க் அவுட். வருஷத்துக்கு அப்புறம் சாரோட வடிவேல் சாரோட காம்போ செமையா இருக்கு. கண்டிப்பா ஹிட் ஆயிருக்கு. இல்ல அந்த பழைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு.
ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து இதான கூட அதுக்கப்புறம் ஃபுல்லாவே வந்து சுந்தர்சி சார் வடிவேல் சார் காம்போ எப்பயும் நல்லா இருக்கும் மக்கள் இந்த படத்துல அதே மாதிரி இருக்கு, அதோட அதிகமாவே இருக்கு. இப்போ உள்ள ஜெனரேஷன் கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதிகமாவே இருக்கு. அது செலக்ஷா காமெடி இருக்குல்ல, அதெல்லாம் நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீ எங்க அந்த சமையா இருந்துச்சு, உண்மையா சமையா இருந்துச்சு. பசங்க எல்லாரும் பார்த்தாங்க. இன்னும் அடுத்த பேசோடு பார்ப்போம் கண்டிப்பா. அண்ட் வடிவேல் சாருக்கு வந்து இதுக்கு முன்னாடி நாய் சேகர்லாம் வந்து அது வந்து பெருசா பேசப்படல. இந்த படம் வந்து அவர் கம்பேக்கா இருக்கு. கண்டிப்பா கம்பேக். இப்போ உள்ள பசங்களுக்கு ஏன் பசங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலா, அதான் விஷயம். ஆக்சுவலா இது பார்த்தது இல்லை, பட் ஆனால் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால கண்டிப்பா எண்ட்ல இந்த கண்டினியூஸ்னு போட்டுருக்காங்களே. ஆமாமா, அடுத்த செகண்ட் பார்ட் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அந்த சார் வந்து கோவால அந்த இதில் இருக்க மாதிரி இருக்கு. கண்டிப்பா அதை எதிர்பார்க்கணும்.